இங்க ஒருத்தன் லைவ் ஷோல ஒரு மேஜிக்க செஞ்சு காட்டுறான். இவனோட கைய மேல தூக்குனதுமே அந்த கேப்புக்குள்ள இருந்து நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இவனோட கைய அசைக்க இவனோட கையசைவுக்கு ஏற்ப கார்ட்ஸ் எல்லாமே தானாவே பறக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து இவனுக்கு வேண்டிய அந்த ஒரு கார்டை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்ததுமே மத்த கார்ட்ஸ் எல்லாமே தானாவே கீழே விழுந்துருது. இத பார்த்து அந்த ஷோவை கண்டக்ட் பண்றவங்களே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இவன் ஏதோ ட்ரிக் பண்ணி தான் இந்த மேஜிக் எல்லாமே பண்றான்னு சொல்லி மக்கள் யாருமே இவனை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால ஆடியன்ஸோட கண்ணு முன்னாடியே இன்னொரு மேஜிக் ஷோவை பண்றான். அதுக்காக தண்ணி இருக்கிற ஒரு கண்ணாடி தொட்டிக்குள்ள இவனோட கை ரெண்டுமே கட்டிக்கிட்டு உள்ள இறங்குறான். டைம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இவனோட கையில கட்டி இருக்கிற அந்த கட்டை விட்டுட்டு அந்த லாக்கையும் ஓபன் பண்ணிட்டு வெளியே வரணும். இப்ப இப்படி அவனோட கையில கட்டி இருக்கிற அந்த கட்டை உத்துறான். அடுத்ததான் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்னுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை பார்த்து இவனோட கையை அசைக்க அந்த பொண்ணோட தலையில குத்தி இருந்த அந்த ஹேர் பின் அப்படியே பறந்து வந்து அந்த லாக்கையும் ஓபன் பண்ணிவிடும். இவனும் அந்த தொட்டிக்குள்ள இருந்து ஈஸியாவே வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுமே சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து என்னோட இந்த மேஜிக் ட்ரிக்கை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுத்த டிக்கெட் அமௌண்ட் விட 10 மடங்கு அதிகமா திருப்பி தரேன்னு சொல்லி சவாலும் விடுறான். அப்படி இவன் எப்படி அந்த மேஜிக் எல்லாம் பண்ணிருப்பானா, இவனுக்கு ஆவிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அதை வச்சுதான் இவன் இந்த மேஜிக் எல்லாமே பண்ணிருந்திருப்பான். இந்த ஆவிகளுக்கும் இவன் மூலமா சில காரியங்கள்லாம் ஆக வேண்டியிருக்கும். அதனாலதான் இதுகளும் இவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க.